என்ன நமக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சர்க்கரை பூசணி இருக்கு இல்லையா, இந்த சர்க்கரை பூசணி ஒரு மெயின் இன்கிரீடியன்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த சர்க்கரை பூசணி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத வீக்கத்தை அது வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி கொடுக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஓகேங்களா, சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து பயன்படுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது போக இன்னும் நிறைய விஷயங்களை இந்த சர்க்கரை பூசணி வந்து பண்ணி கொடுக்குது. இந்த சர்க்கரை பூசணியை நம்ம சூப்பாக பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு 1/2 கிலோ சர்க்கரை பூசணி அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 கிலோ பீசஸ் வந்து கட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அதை கொஞ்சம் நல்லா வேக விடுவோம். அதை வேக விடணும். ரொம்பவும் நசிஞ்சிற அளவுக்கு வேணாம், ரொம்பவும் கட்டியாகவும் வேணாம், கொஞ்சம் நல்ல ஒரு வேக்காடு ஆகிற மாதிரி நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக விடுங்க. வேக விட்டு எடுத்துட்டு இதை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நம்ம அதை ஜூஸ் ஆக்க போகிறோம். இப்போ ஜூஸ் ஆக்கும் பொழுது இன்னும் சில விஷயங்களை அது கூட சேர்ந்து ஆட் பண்ணணும்.